வணக்கம் ராதிகா. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 37.35 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறது. குறிப்பாக சொல்லணும்னா கோடியக்கரை பகுதியில் மட்டும் 11 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகிறது. இந்த கனமழை எச்சரிக்கையாக இன்றைக்கு பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையானது அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்து மந்தமான ஒரு வால்நிலை நாகப்பட்டினம் பகல் முழுவதும் மட்டும் நிலவியது. இந்த மந்தமான வால்நிலையை அடுத்து இரவு முழுவதும் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா நாகப்பட்டினம், நாகூர், திருமருகல், கீழ்வேலூர், தேவூர், திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்காடு உள்ளிட்ட நாகப்பட்டினத்தின் பல்வேறு பகுதியில் கனமழையானது வெளுத்து வாங்கியது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் 37.35 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினத்தில் 3.17 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூண்டி பகுதியிலிருந்து 3.96 சென்டிமீட்டர் மழையும், வேளாங்கண்ணி பகுதியில் 3.42 சென்டிமீட்டர் மழையும், திருக்கோளை பகுதியில் 1.86 சென்டிமீட்டர் மழையும், தலைஞாறு பகுதியில் 6.14 சென்டிமீட்டர் மழையும், வேதாரண்ய பகுதியில் 7.1 சென்டிமீட்டர் மழையும், கோடியக்கரை பகுதியில் அதிக கனமழையாக 11.7 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோடியக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக கனமழையானது பெய்துள்ளது. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி கடலோர பகுதிகளுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை எதிர்த்து கோடியக்கரை கடற்கரை பகுதியில் அதிக மழையானது பெய்துள்ளது. மேலும் இந்த மழை நீடிக்கும் என ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். பள்ளி மாணவர்களின் நலனை கருதி பள்ளிகள் வளாகங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் விடுமுறை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் காலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு மந்தமான வால்நிலையை நிலவி வருகிறது. புயல் உருவாகி கூடப்பட்ட எச்சரிக்கை காரணமாக மந்தமான வானிலை கடலோர மாவட்டங்களில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மீன்வளத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பானது விடுக்கப்பட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோரங்களில் 3500 நாட்டுப்படகுகளும் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதிகா